எல்லாருக்கும் வணக்கங்க. மோமோஸ் பண்ணலாங்க. தக்காளி வரமிளகா பூண்டு தண்ணியில் வேக வைக்கலாம். தக்காளி கொஞ்சம் அப்படி கீறிட்டு போட்டேன்னா நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. மாவில் உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு சாஃப்டாக பிசைஞ்சு கொஞ்சம் நெய் போட்டு கலந்து மூடி வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் உருட்டு. வெந்த தக்காளி இதெல்லாமே எடுத்துங்க மிக்சியில் ஆற வச்சு ஆட்டிடலாம். ஆட்டினது ஃபுல்லாக அப்படி வடிச்சிடலாங்க. எண்ணெயில் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு வடித்து அந்த எடுத்து ஊற்றிடலாம். மிளகுத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுலாங்க. கொஞ்சம் வேகட்டு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுடலாங்க. கேப்சிகம் கோஸ் போட்டுடலாம். கேரட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வரமிளகா உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் காய் வேகட்டு. வெந்தப்புறம் பன்னீர் கொஞ்சம் எடுத்து துருவி போட்டுடலாங்க. பன்னீர் கொஞ்சம் ஸ்டஃபிங் கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்டஃபிங் ரெடிங்க. மாவு சின்னதாக எடுத்துகிட்டு அரைச்சி தேய்ச்சிடலாங்க. அப்படியே நடுவில் ஸ்டஃபிங் அப்படியே வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் அப்படியே மடிச்சிடலாங்க. ஒரு ஃபுல்லாக அப்படியே மடிச்சிடலாம். நம்ம கொழுக்கட்டைக்கு மடிக்கிற மாதிரி அப்படி மடிச்சிடலாம். அப்படியே பூண்டு சைஸில் வர மாதிரி இன்னும் ஸ்டஃபிங்கில் அப்படியே கொடுத்துடலாங்க. இது வேறு சைஸில் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் மேலே அப்படி எண்ணெய் தடவி விட்டுருலாங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடாகட்டுங்க. இந்த இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் அப்படி வேகட்டு. சூப்பரான மோமோஸ் ரெடிங்க. கோதுமை மாவில் நல்ல ஹெல்த்தியானது. ஸ்டஃபிங்கு பன்னீர் கொடுத்தனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஃப்டான மோமோஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு.